பெரிய வீடா இருக்கணும் அப்படின்ற எண்ணத்துல பெரிய வீடு கட்டினேன். நான் எப்படி கட்டினதுக்குல வீடு கட்டும் போது எனக்கு ஒரு ரூமு, படிக்கிறதுக்கு எழுதுறதுக்கு ஆஃபீஸ் மாதிரி ஒரு ரூமு, அப்புறம் எங்களுக்கு ஒரு பெட்ரூமு, அப்புறம் விசிட்டர்ஸை மீட் பண்ணுறதுக்கு இடம், அப்புறம் என் 2 பொண்ணு மாப்பிள்ளை, அப்புறம் பொண்ணு மாப்பிள்ளை 2 பொண்ணு, அப்புறம் பேரம்பேத்தி எல்லாம் வந்தா, இப்படியெல்லாம் கட்டினேன். இப்போ என்னையும் அந்த கிழவியும் தவிர வீட்டில் எதுவுமே வரமாட்டேங்குது. எதுனாலும் போன்ல பேசுறதுப்பா நல்லா இருக்கேப்பா, இன்னும் ஒண்ணு கேட்கல, ஏன்பா நல்லா இருக்கேன்னு கேட்கறது. நல்லா இருக்கேப்பா, நல்லாவே இருந்தா உனக்கு நல்லது எனக்கு நல்லது, நீ நல்லா இல்லைன்னா நான் வேற வந்து பார்க்கறோம், இருக்கிறதுக்கு நேரமே இல்லை. நான் கிட்டதுக்கு சொல்லல, ஒரு எல்லைக்கு அப்புறம் யாருமே யாருக்குமே தேவைப்படல. ஒரு எல்லைக்கு அப்புறம் யாருமே யாருக்குமே தேவைப்படல. இன்னும் சொல்ல போனா ஒருவர் இன்னொருவருக்கு நரகமாகி கொண்டு வருகிறோம், ஒருவர் இன்னொருவருக்கு நரகமாகி கொண்டு வருகிறோம். வாழ்க்கையை யோசிச்சு பாருங்க. அப்ப நம்ம எதை கேட்டோம்? இப்படி ஒரு பிள்ளை வேணும் கேட்டோம், இப்படி ஒரு சொத்து வேணும் கேட்டோம், இப்படி ஒரு புகழ் வேணும்னு கேட்டோம், இது எல்லாமே கேட்டோம். பட் இது எல்லாம் கேட்டோம், கேட்டதாலேயே கெட்டோம், கேட்டதாலேயே கெட்டோம். இதுதான் பெரிய ஆச்சரியம். என்னென்ன கேட்டோமோ அதுதான் இங்க இருக்கிற பெரிய சிக்கல். சார், இந்த பொண்ணு இந்த மாப்பிள்ளை அமையணும்னு 7 வாரம் கோயில் போன பொம்பளைங்கள்ல இந்த மாப்பிள்ளை தான் அமையணும் அப்படின்னு ஜாதகம் வந்ததுல இருந்து 7 வாரம் கோயிலுக்கு போன பெண்கள் உண்டா இல்லையா? அவங்களே 60ஆம் கல்யாணத்துக்கு முதல்ல என்ன பாவம் பண்ணணும், தலையெழுத்து என்ன சொன்னாலும் இந்த ஆளுக்கு மண்டையில ஏறவே மாட்டேங்குது அப்படி. ஆனா மறுநாள் தாலி கட்டிக்குவாங்க, அது வேற சமாச்சாரம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எதை நாம் வேண்டும் என்று கேட்டோமோ அதுவே நமக்கு வேண்டாத ஒரு பொருளாக மாறுவதற்கு ஒரு 40 ஆண்டு அல்லது 30 ஆண்டு நமக்கு தேவைப்பட்டிருக்கிறது இல்லையா? அப்ப இதுல இருந்து நம்மால வெளியில வர முடியல. ரியலைசேஷன் ஒரு வார்த்தை இருக்கு, அவேர்னஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. ரியலைசேஷன், அவேர்னஸ் இது வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, எதெல்லாம் நம்முடைய பாசிட்டிவ் நம்ம சேர்த்தோமோ எல்லாமே நமக்கு நெகட்டிவ்ங்கிறது புரிய ஆரம்பிக்கும். உண்மையிலேயே இப்ப நான் வந்து இந்த பெரிய வீடு வேணும்னு கட்டின பாருங்க, இதை விற்கவும் முடியல, மெயின்டைன் பண்ணவும் முடியல, குடியிருக்கவும் முடியல, வாடகைக்கு விடவும் முடியல. ஏன்னா வாடகைக்கு விட்டா அவன் பண்ற இம்சை இருக்கு, நமக்கு பிபி ஏறி போயிடும். நம்ம வீட்டுல போய் ரோஜா இலையில பூ பறிக்கிறான், வாழை இலையை வெட்டுறான், வாடகைக்கு விட்டு பண்ற இம்சை தாங்க முடியும், எதுவுமே பண்ண முடியல. இந்த இடிக்கலாம் தான் சார், ரொம்ப பெரிய ப்ராப்பர்ட்டி சார், சுலபத்துல இது போகாது சார். சில பேர் பார்த்தா சுலபத்துல போகாதுன்னு பாருங்க, அது மாதிரி சொல்றாங்க, சுலபத்துல போகாது சார். அவன் கொடுப்போம், ஒழுங்கா கொடுப்பானா, ஒயிட் கொடுப்பானா, இல்லாட்டி வேற ஏதாவது இம்சை பண்ணுவாங்க, ஒழுங்கா பேமெண்ட்டை கொடுத்துருவானா இல்லை. ஸோ எதெல்லாம் எனக்கு மகிழ்ச்சி தரும்னு சேர்த்தேனோ அதெல்லாம் தான் எனக்கு துன்பம் தருது. இப்ப எங்க திருவள்ளுவர் மறுபடியும் வந்து நிற்கிறார், யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் இளன். இது பள்ளிக்கூடத்திலேயே வச்சா ஒரு மார்க்கு மனப்பாட பகுதி எழுதி வாங்கறதோட சரி, ஆனா வாழ்க்கைக்குள்ள அதை அப்ளை பண்ணணும்னு அப்ப தோணல. யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் இளன் தெரியுது. சரி, இப்ப படிப்படியா என்ன போச்சு, வாழ்க்கையில இந்த எதெல்லாம் சொத்து சேர்த்தோம், மனைவி மக்கள் சேர்த்தோம், எல்லாம் அர்த்தம் இல்லாம போகுது. 3 விதமான பற்று. என்ன பற்று? முதல்ல பொருட்பற்று, அப்புறம் மனைவி மக்கள் மீது பற்று, அப்புறம் நம் மீது நாம் வைத்திருக்கிற பற்று. இந்த 3 கொடுக்கிற இம்சை சாதாரண இம்சை இல்லை. பணம்னா அது ஒரு தனிதான். இந்த உலகத்துல பணத்துக்கு ஒரு பெரிய மரியாதை. ரொம்ப சிம்பிளா சொன்னா சாப்பிட்ட பணத்தை தான் மனுஷன் மதிக்கிறான். எப்படிதான் பணம் வச்சிருக்கிற ஏடிஎம் மிஷின ஏசியில வச்சிருக்கான், வாட்ச்மேன வெளியே வச்சிருக்கான். அவன் மனுஷன், அவனுக்கு ஏசி வேணும், அவன் வேறு உட்கார்ந்து இருக்கிறான். இந்த மிஷின் உட்கார்ந்துருக்க ஏசிக்குள்ள நல்ல ஏடிஎம் மிஷின் சௌகரியமா உட்கார்ந்து பணத்துக்கு எவ்வளவு பெரிய மரியாதை கொடுத்துருக்க. எல்லாம் செல்வம் 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 செல்வம்னு தான் ஓடுறான். அது வேணும் 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 வேணும், பொருட்பற்று. மனிதர்கள் எப்போது ஞானியாகிறார்கள் என்பதற்கு ஒரே ஒரு அளவுகோல் இருக்கிறது. என்னது? எப்போதும் பிறருடைய குறைகளை பார்த்து கொண்டிருக்கிற வரை அவர்கள் மனிதர்கள், தங்கள் குறைகளை பார்க்க தொடங்கியவுடன் அவர்கள் ஞானிகள். உள்நோக்கி
வரக்கூடிய பயணம் தொடங்கிடுது. அவங்களுக்கு தன்னோட தப்பு என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.